ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்னோட இணைந்ததற்கு நன்றி. நான் பழக்கடைக்கெல்லாம் போனப்போ இந்த ப்ளூபெர்ரி நிறைய இருக்குது. அதோட விலை வந்து 1000 ரூபா கிலோ, 1500 கிலோ அப்படின்னு இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. சின்ன சின்ன பேக்கெட்டில் அது வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடெண்ட்டு, சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு நிறைய பேர் நம்பி வாங்குகிறாங்க, சாப்பிட்றாங்க. ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நான் இந்த ப்ளூபெர்ரி வாங்குகிற நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டு பெரியை தேடி இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க, நம்ம ஊர் பெரி, நம்ம ஊர் சூப்பர் ஃபுட்டு, நம்ம ஊர் சூப்பர் பெரி, அதாவது 100 ரூபா கிலோ கிடைக்கிற பெரியை விட்டுட்டு இந்த 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கிற பெரியை தேடி ஓடுறீங்களே, அப்போ நம்ம ஊர் பெரி ஏன் வாங்கிறதில்ல அப்படின்னு கேட்டேன். நம்ம தோட்டத்து பெரி. அப்போது நிறைய பேருக்கு நம்ம ஊரில் என்னடா பெரி இல்லையே அப்படின்னாங்க. 1-2 பேர், ஓ ஜாமுன்னு சொல்கிறீங்களாங்க. ஆமாம், ஜாமுனும் பெரி தான். ஆனால் நான் இப்போ சொல்கிறது வந்து நம்ம ஊர் சூப்பர் நெல்லிக்காய், கூஸ்பெரி, அதுதான் நம்ம சூப்பர் பெரிங்க. இப்போ நம்ம நாட்டு பெரியை விட்டுட்டு நிறைய பேர் வெளிநாட்டு ப்ளூபெரியை தேடி 10 மடங்கு விலை கொடுத்து சாப்பிட்றாங்க. சரி, அப்படி ரெண்டில் என்ன தான் இருக்குது? ரெண்டையும் ஒன்று ஒப்பிட்டு தான் பார்க்கலாம். இப்போது கூஸ்பெரி இங்கே இருக்குது, ப்ளூபெரி இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பலதும் பார்க்கும்போது கூஸ்பெரி ஊன்னு போயிடுது, ப்ளூபெரி கீழே தங்கிடுது. ஆனால் நம்ம சுவையை பார்க்கும்போது ப்ளூபெரி போயிடுது, இங்கே வந்து நெல்லிக்காய் கீழே போயிடுது. சரி, ஒப்பிடலாமா? இப்போது மெயினாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ரெண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ப்ளூபெரியில் வந்து ஒரு டைப்பு ஆந்தோசயனின்ஸ்னு இருக்குது, அதாவது அந்த நீல நிற கொடுக்குற இது இருக்குது. அது நமக்கு கூஸ்பெரி நெல்லிக்காயில் இல்லை. ஆனால் நெல்லிக்காயிலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அடுத்தது விட்டமின் சி, நெல்லிக்காயில் நிறைய இருக்குது, ப்ளூபெரியை விட பல மடங்கு இருக்குது. விட்டமின் ஏ, அதுவும் நெல்லிக்காயில் நிறைய இருக்குது. பொட்டாசியம் சத்து, அதுவும் நிறைய இருக்குது. நார்ச்சத்து, அதுவும் நிறைய இருக்குது. இப்போ கேலரி பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளூபெரி கொஞ்சம் ஏறிடுது. அதே போல் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இப்போ அந்த தாது பொருட்கள், மினரல்ஸு பார்க்கும்போது நம்ம நெல்லிக்காய் தான் அதுலேயும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு தாது, இப்போ மேங்கனீஸ் மட்டும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ப்ளூபெரியை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதில் மற்றது எல்லாம் நிறைய தான் இருக்குது. அடுத்தது சுவை. ப்ளூபெரிஸ்க்கு வந்து ஒரு இனிய ஸ்வீட் டேஸ்ட்டு, எனக்கும் பிடிக்கும் தான். ஆனால் நம்ம கூஸ்பெரி நெல்லிக்காய்க்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு தேன் நெல்லிக்காய் கொடுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஊறுகாய் போடுறோம், ஊறுகாய் வந்து உப்பு கொஞ்சம் அதிகம் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும். ஒரு பீஸ் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க. அப்படி நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லா இல்லைன்னா ஆப்பிள் ஏதாவது போட்டு, கேரட்டு, வெஜிடபிள் ஜூஸில் ஒன்று போட்டுருங்க. அப்படி எப்படியாவது அந்த நெல்லிக்காயை சாப்பிடலாம். ப்ளூபெர்ரி சாப்பிட வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நம்ம ஊர் சூப்பர் பெரி, சூப்பர் ஃபுட்டை, 100 ரூபாய்க்கு கிடைக்கிற ஃபுட்டை விட்டுட்டு வெளிநாட்டு சூப்பர் பெரியை வந்து 1000-2000 ரூபாய்க்கு கிடைக்கிறத நம்ம வாங்கி ஐயோ சூப்பர் ஃபுட்டுன்னு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ஊர் சூப்பர் பெரி தான் அதை விட நிறைய இதில் ஃபஸ்ட்டு வருது. இப்போது யூடியூப்பில் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, யூடியூப்பில் வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த கிட்னி டிசீஸ்க்கெலாம் இருந்தேன்னா சாப்பிடக்கூடாது கூஸ்பெரி நெல்லிக்காய் அப்படின்னு. இப்போது கிட்னி வியாதியெல்லாம் இருக்கிறவங்க யூடியூப்பை பார்த்துட்டு டயட்டு சாப்பிடக்கூடாது. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, யூடியூப்பெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய நல்ல வீடியோஸ் இருக்குது, ஆனால் நிறைய வீடியோஸ் வந்து
நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதாவது யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். அதனால் ஏதாவது வியாதிக்கு நீங்கள் டயட் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டையும் நியூட்ரிஷனிஸ்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் பாருங்கள். ஆனால் யூடியூப்பில் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குமே கிடையாது. அப்புறம் எவ்வளோ சாப்பிடலாம்? இப்போது நல்ல புளிப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒன்றுக்கு மேலே பச்சையாக சாப்பிட்றது கிடையாது. சரி, கொஞ்சம் தேன் நெல்லிக்காய் குழந்தைக்கு டெய்லி ஒன்று கொடுங்க, ஒரு ட்ரீட் ஆகிட்டு. அப்புறம் எப்போயாவது ப்ளூபெரியும் கொடுங்க. அது ப்ளூபெரி சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனேன்னா ப்ளூபெரி தான் சாப்பிடுவேன். இங்கே இந்தியாவில் இருக்கும்போது நோ ப்ளூபெரிஸ், நெல்லிக்காய் தான். அப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுங்க. அதுவும் ஊறுகாய் வந்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அப்போ நீங்கள் என்ன பெரி சாப்பிட்றீங்க? நம்மூர் சூப்பர் பெரி கூஸ்பெரி சாப்பிட்றீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? ஜூஸாக சாப்பிட்றீங்களா இல்லை தேன் நெல்லிக்காயாக சாப்பிட்றீங்களா? எது உங்களுக்கு பிடிக்கும்? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இனிய நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.